ஹாய், இந்த வெயிலுக்கு ஹெல்த்தியான முறையில் ஒரு குச்சி ஐஸ் வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாமா? அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கலாம். இந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணும். பால் நல்லா கொதிக்கும் போது ஓரங்களில் படிகிற ஆடைகளையும் நல்லா பாலோடு சேர்த்து கலந்து விடணும். அப்போ தான் நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கும். அடுத்து ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1/4 கப் அளவு பால் சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கணும். நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை நம்ம காய்ச்சிட்டு இருக்கிற பாலோடு சேர்த்து அடி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்து பாலோட நல்லா கலந்து விட்டுக்கணும். பால் திரும்பவும் கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விடலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவு தேங்காய், 1/2 கப் அளவு பால் அல்லது தேங்காய் தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதோட நம்ம காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலையும் சேர்த்து மிக்சியில் திரும்பவும் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இனி இந்த அரைச்ச தேங்காய் பால் மிக்ஸ் எல்லாத்தையும் ஐஸ்கிரீம் மோல்டு அல்லது ஒரு கிளாஸில் ஊற்றி ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான தேங்காய் குச்சி ஐஸ் ரெடி. சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.